वेलकम टू कलास पाठशाला नमस्ते विद्यार्थियों நம்ம லேர்ன் பண்ணுறது ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக் ராஷ்டிரபாஷாவோட புக்கில் இருந்து பத்ய செக்ஷன் பொய்ட்ரி செக்ஷனில் கிலௌனா, அதாவது கிலௌனான்னா டாய், விளையாட்டு பொம்மை அப்படிங்கிற பத்ய 4th பத்ய அதோட சாரான்ஷ் பேஜ் நம்பர் 15 லேர்ன் பண்ண போகிறோம். இந்த பொயமோடைய அந்த ஸ்டான்ஸாகவே கொடுத்து அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கலாஸ் பாட்ஷாலாவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லேர்ன் பண்ணுறது சாரான்ஷ் லேர்ன் பண்ண போகிறோம். பேஜ் நம்பர் 15. ஃபஸ்ட்டு பாருங்கள், கவி பரீட்சை. நீங்கள் சாரான்ஷ் எழுதுறதுக்கு முன்னாடி கவி பரீட்சை ஒரு 2 லைன்ஸ் எழுதிடுங்க, நல்லாயிருக்கும். இஸ் கவிதாக்கே ரச்சயிதா, இந்த கவிதையை ஏற்றியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சியாராம் சரண் குப்தா. சியாராம் சரண் குப்தா தான் எழுதினார். ஆப்கா ஜன்ம, இவரோட பர்த் வந்து सन 1895 में चिरगांव में हुआ. 1895 பிறந்தார் இவர். ஆப் ராஷ்டிரகவி, இவர் வந்து ராஷ்டிரகவியான மைதிலி சரண் குப்தோட அனுஜுகைனா தம்பி, யங்கர் பிரதர். ஆப் ராஷ்ட்ரியதாக்கே புஜாரிகை, இவர் தேச உணர்வை ரொம்ப ஆராதிக்கக்கூடியவர். அப்படின்னா அது ரொம்ப மதிக்கிறவ, அதை போற்றக்கூடிய அப்படின்னு அர்த்தம். மௌரிய விஜய், தூர்வாதல், ஆர்திரி, பாத்தே ஆதி அப்கே கவிதா சங்கிரகை, இந்த தலைப்பிலெல்லாம் இவருடைய கவிதா சங்கிரகனா கவிதை தொகுப்புகள் இருக்குது. இப்போ சாரான்ஷ் பார்க்கலாம், அதாவது இதோட இந்த பொயமோட சாரான்ஷ். இஸ் கவிதாமே, இந்த கவிதையில் பால் மனோவிக்யான், பால்னா சைல்டு, மனோவிக்யான்னா சைக்காலஜி, குழந்தைகளுடைய அந்த மன உணர்வுகள் இருக்கு இல்லையா, கா சுந்தர் பரிச்சை, அதை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. பச்சோं के लिए, குழந்தைகளுக்கு, சோனா தங்கம், யா அல்லது, மிட்டி மண், தோனோ ரெண்டுமே பராபர்கள், ஈக்குவல் தான், அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. பெரியவங்களுக்கு தான் இது உயர்வு, இது தாழ்வுன்னு நம்ம எண்ணங்களை வளர வளர மாறுது. கபி கபி மிட்டிக்கே கிலோனே, எப்பயாவது மண் விளையாட்டு பொம்மைகள் இருக்குல்ல, மண்ணால் செய்யப்பட்டது, உன்ஹே அவர்களுக்கு, சோனேக்கே கிலோனே தங்க விளையாட்டு பொம்மைகள் இருக்கு இல்லையா, கி அபேக்ஷா அதை காட்டிலும், அதை விட அதிக் பியார் ஹோத்தேகே, இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது தங்கத்தால் செஞ்சது, இது வெள்ளியால் செஞ்சதுன்னு அவங்களுக்கு அந்த பாகுபாடு கிடையாது, அவங்க மனதுக்கு பிடித்தது அப்படிங்கிறது தான் அதோட வேல்யூ என்னன்னு அவங்க அந்த தங்கமாக மண்ணான்னு பார்த்து குழந்தைகள் டிசைட் பண்ணுறதில்ல. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். கவிதாமே, இந்த கவிதையில் ஏக் ராஜ்குமார், ஒரு பிரின்ஸ் இருக்கார், அதாவது ராஜாவோட மகன். மிட்டிக்கே கிலோனைக்கிலேயே, மண் பொம்மைக்காக ஹட் கர்த்தா ஹை, ஹட்டுனா பிடிவாதம் பிடிக்கிறான். ஜிஸ்கே சாத், அவன்கிட்ட பார்த்தா தீனுக்கா பச்சா பத்மே கேள் ரகத்தா, ஜிஸ்கே சாத் அதாவது எந்த விளையாட்டு பொம்மையோட, தீன்கா பச்சா ஒரு ஏழையோடைய குழந்தை, பத்துமே பாதையில், கேள் ரகாத்தா ரோட்டில் விளையாடிட்டுருக்கான். உஸ் கிலோனை கிலோக்கர் ராஜ்குமார் பி கேள் ரகாத்தா, ராஜ்குமார் அந்த மாதிரி பொம்மை வச்சுட்டு தான் விளையாடணும்னு ஆசைப்பட்றான். ராஜ்குமார் ராஜ்மஹல் வாபஸ் ஆனே கே பாத், ராஜ்குமார் வந்து ராஜ்மஹல் பேலஸ்க்கு வாபஸ் ஆனே கே பாத் வந்த பிறகு, உசி மிட்டிக்கே கிலோனைக்கிலேயே அதே மண் பொம்மைக்காக ஹட்டு கர்த்தாக பிடிவாதம் பிடிக்கிறாரு. பாதையில் வர்றப்போ ஒரு ஏழையோட மகன் விளையாடுற பொம்மையை பார்த்துட்டு அந்த பொம்மை தான் வேணும்னு இவரை அடம் பிடிக்கிறார். இந்த ராஜாவோட குழந்தைக்கு ஏராளமான பொம்மைகள் பேலஸில் இருக்குது. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். தாஸ் தாசியா, அங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் உன்ஹே அவருக்கு, சம்ஜாத்தேகே அந்த ராஜ்குமாருக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கி என்னென்னு, வே உசே வே அவர்கள், உசே அந்த ராஜ்குமாருக்கு, சோனேக்கே கிலோனே தங்க பொம்மைகள் எல்லாம் தேங்கே தரம்பா, தங்கத்தால் செஞ்ச விளையாட்டு பொம்மைகள் தரோம். வே ககுத்தேகே அவங்க சொல்கிறாங்க, கி தட் மிட்டிக்கே கிலோனே சே, மண் விளையாட்டு பொம்மையோட சோனேக்கா கிலோனா அச்சாகை தங்க விளையாட்டு பொம்மையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்பா அப்படிங்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். லேக்கின் பட் ராஜ்குமார் ககத்தாக, இந்த ராஜாவோட பையன் என்ன சொல்கிறான், மிட்டிக்காஹோ மண்ணால் செஞ்சதோ, யா சோனேக்கா தங்கமோ, ஜிஸ் கிலோனேக்கை சாத் எந்த விளையாட்டு பொம்மை எந்த டாயோட, ஓ பத்துமே கேள் ரகாத்தா அந்த குழந்தை பத்துமே பாதையில் விளையாடிட்டு இருந்தான் இல்லையா,
वही खिलौना चाहिए, அந்த டாய் தான் வேணும். क्योंकि ஏன்னா உஸ்மே படா ஆனந்த் ஆத்தா தா, அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த பொம்மை அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள், லாஸ்ட்டு. சல்தே சல்தே, அப்படியே நேரம் ஓடிட்டுருக்கு. ராஜ்குமார் என்ன பண்ணுறான், அதிக் கட்டு கர்னே லகா, ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். உஸ்னே, அந்த குழந்தை என்ன செஞ்சது, சபி எல்லா ஸ்வர்ணக்கி சீஸோங்கோ, ஸ்வர்ணன்னா தங்கம், தங்கத்தால் செஞ்ச அந்த பொருட்கள் எல்லாம் ஃபேங்குதியா, தூரம் எரிஞ்சிடுச்சு, த்ரோ பண்ணிடுச்சு. क्योंकि ஏன்னா உசே மிட்டி கா ஓ கிலௌனா ஹி பசந்து தா, உசே அந்த குழந்தைக்கு மிட்டி கா ஓ கிலௌனா, அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த விளையாட்டு பொம்மை தான் பசந்து பிடிச்சிருக்கு. பச்சோங்கா சுபாவ், குழந்தைகளோட இயல்பு இருக்கு இல்லையா, படா விசித்திர ஹோத்தாய், ரொம்ப பெக்கூலியராக இருக்குது. அப்படி தங்களுக்கு பசந்துக்கு சீஸே, பிடித்த பொருட்களுக்கு சோனாயா மிட்டி, தங்கமோ மண்ணோ, உஸ்கி உன்ஹே கோயி சிந்தா நகி, அதை பற்றி உன்ஹே அவங்களுக்கு, கோயி எந்த சிந்தா நகி கவலை கிடையாது. இஸ் கவிதாமே, இந்த கவிதையில் ராஜ்ஹட், அதாவது ராஜ்குமார் எந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிக்கிறான், அதாவது பிரின்ஸோட பிடிவாதம், தத்தா அண்டு பால்ஹட், குழந்தைங்க எப்படி பிடிவாதம் பிடிக்கும், கா வர்ணன் அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா இல்லையா பொயட்டு, மண் கோச்சூலே தகை, மனசை தொடுது அப்படிங்கிறாங்க. இது படிக்க ஒரு ரொம்ப எளிமையான ஈஸியான சாராம்ஷ் தான். இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சத்தன்யவாத் आपकी अध्यापिका कला. மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்ஷாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.